ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடு கட்டுதலில் திட்டமிடல் தான் முதலாவது மிக முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த திட்டமிடலில் தான் நமக்கு எந்த மாதிரியான ஒரு வீடு வேணும், எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, அப்போ இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ செலவாகும், அந்த பட்ஜெட்டே நமக்கு அப்போ தான் தெரிய வரும். அப்போ நம்மளால் இவ்வளவு முடியுமா, இவ்வளோ செலவழிக்கணுமா, ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்போ தான் முடிவெடுப்பீங்க. அதனால் திட்டமிடலுக்கு நம்ம அதிக நேரம் ஒதுக்கி தான் ஆகணும். நான் பல வருஷங்களாகவே பல ஃப்ளோர் பிளான்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாலும் கூட திரும்ப அந்த ஃப்ளோர் பிளானை மாற்றிக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறை போடும்போதும் நமக்கு இன்னொரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். இல்லை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், இந்த வசதிகளை செய்யலாம், இப்படி பல யோசனைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கோம். இப்போ வீடு கட்டுதல் சம்மந்தமான பல விஷயங்களை நம்ம பார்ப்போம், கேட்போம். அந்த விஷயங்கள் அடிப்படையில் நம்ம இன்னும் ஒரு பெட்டர் பிளானை போடுவோம். இது நல்ல விஷயந்தான். ஏன்னா நீங்கள் திரும்ப முயற்சி செய்யும்போது ஒரு மிக சிறப்பான வீட்டுக்கான வரைபட திட்டம் கிடைக்கும். நான் இதுதான் ஃபைனல் பிளான் அப்படின்னு சொல்லி பில்டர்கிட்ட கொடுத்த பிறகும் கூட அந்த திட்டத்தை பல தடவை மாற்றினேன். அப்படி மாற்றினதுனால என்ன நல்லதுன்னா, அதில் உள்ள பல குறைபாடுகளை நீக்கியிருப்போம், நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நம்ம ஒரு பில்டரை வச்சு மேஸ்திரியை வச்சு கட்டுறோன்னா அவங்ககிட்ட மட்டும் சொன்னால் போதும், உடனே அவங்க மாற்றிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நானே அந்த ஃப்ளோர் பிளான் போட்டு கொடுத்தாலும் உடனே அவங்க அதை அதன்படி செய்ய முடியாது. ஏன்னா நான் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தாலும் அவருக்கு பிரிக் அண்ட் போர்டில் இருந்து பிளான் வரணும். அப்போ நம்ம அங்கே சொன்னாலும் அவங்களுடைய மெத்தடில் அந்த ஃப்ளோர் பிளானை போட்டு கொடுப்பாங்க. அது சரின பிறகு திரும்ப ஸ்ட்ரக்சரல் பிளானுக்கு போகும். அப்போது ஸ்ட்ரக்சரல் பிளான்லேயும் அங்கே மாற்றம் செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் இதை கூட 2-3 நாட்களில் போட்டு தர முடியும். ஆனால் இங்கே அதிகமாக டிலே ஆச்சுது. கிட்டத்தட்ட சில நேரங்களில் 1 வாரம், சில நேரங்களில் 2 வாரம்லாம் ஆச்சுது. அதுலேயும் நிறைய கரெக்ஷன் இருக்கும். இப்போ நான் சில தவறுகளை கண்டுபிடிப்பேன். சின்ன தவறுகளை நான் கண்டுபிடிச்சேன்னா திரும்ப அவங்கள திருத்த சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அது கான்ட்ராக்டரை போகும்போது அவர் ஸ்ட்ரக்சரல் பிளானில் உள்ள தவறுகளை கண்டுபிடிச்சி அதில் சில கரெக்ஷன் சொல்லுவார். அப்போ அதை மாற்றுறதுக்கு திரும்பியும் ஸ்ட்ரக்சரல் பிளான் டீமுக்கு போகும். இப்படியே 2 வாரம் 3 வாரம்னு டிலே ஆகிருக்கு. இதில் நல்ல விஷயம், கான்ட்ராக்டருக்கும் இந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் நல்ல நாலேஜ் இருந்ததுனால அவர் பல தவறுகளை சின்ன தவறுகளைனாலும் கண்டுபிடிச்சிருவார். சில நேரங்களில் நமக்கு சில ஆலோசனைகளை கொடுப்பாங்க, இப்படி இருந்தால் தான் தரமுள்ளதாக இருக்கும், அல்லது நீங்கள் ஃப்யூச்சரில் மேலெல்லாம் மாடி கட்டணும், இன்னொரு ஃப்ளோர் கட்டணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா அப்போ அதையும் நீங்கள் அங்கே இப்போ உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லணும் அப்படின்னு அந்த ஆலோசனைகளை சொல்லி அதெல்லாம் நான் மாற்றிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு பில்டர்கிட்ட கொடுக்கும்போது அவங்ககிட்ட நேரடியாக பேசிக்கிட்டே இருப்பீங்க. அவங்களே தான் ஃப்ளோர் பிளான் நல்லது ஸ்ட்ரக்சரல் பிளான் போட்டு தருவாங்க. அப்போ நம்ம சொல்கிற விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போட்டு தந்துடுவாங்க. ஆனால் இங்கே தனித்தனி டீமாக இருக்குது. ஸ்ட்ரக்சரல் பிளான் போடக்கூடிய டீம் தனியாக இருக்குது. நம்ம ஒருத்தர்கிட்ட பேசியிருப்போம், ஃப்யூச்சரில் எனக்கு இப்படி மேலே ஒரு ஃப்ளோர் கட்டலான்னு ஒரு ஐடியா இருக்குங்கிற சொல்லியிருப்போம். அப்போ அதற்கு ஏற்றாற் போல் அந்த ஸ்ட்ரக்சரல் பிளானில் பில்லருக்கான ஸ்ட்ரென்த் எல்லாம் கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, நம்ம இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட சொல்லியிருப்போம், கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லியிருப்போம். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சரல் பிளானிங் போடக்கூடிய அந்த டீம்கிட்ட இந்த தகவல் சரியாக போகலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஐடியா இல்லாமல் அவங்களுடைய அசம்ஷனில் நம்ம என்ன பிளான் கொடுத்துருக்கோமோ அதன்படி போட்டு தந்துடுவாங்க. அப்போது இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லணும். எதிர்காலத்தில் மேலே இன்னொரு ஃப்ளோர் கட்டணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும், அதை அவங்கக்கிட்ட சொல்லணும். அந்த தகவல் அவங்களுக்கு போய் அதன்படி அவங்க போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹால் மாதிரி போட்டிருந்தேன். ஆனால் ஒருவேளை எதிர்காலத்தில் அதில் ஒரு 2 பெட்ரூமாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் அப்படி போடும்போது உங்களுக்கு அதில் 4-5 சுவர் வந்துடும், பாத்ரூம் வந்துடும். அப்போ அந்த இடத்துல வெயிட் கூடிடுது. அப்போ அதற்கு ஏற்றாற் போல் கீழே பில்லரும் போடணும். ஆனால் நான் கொடுத்த பிளான் படி அப்போ அந்த இடத்துல பில்லர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா தேவையில்லாமலும் பெரிய அளவில் பீமோ அல்லது இன்னொரு எக்ஸ்ட்ரா பில்லர் போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போட்டு அதற்கான கம்பி அப்படின்னு செலவுகளை அதிகரிக்கும். அப்போ பிளானில் என்ன இருக்கோ அப்போ அதற்கான வெயிட்டை தாங்கக்கூடிய அளவு தான் கரெக்டாக பில்லரை போடுவாங்க. அதனால் ஃப்யூச்சரில் மேலே ஒரு ஃப்ளோர் போடுறோம், இன்னொரு ரூம் போடுறோம், அப்படி ஏதாவது இருந்தால் அதை இப்போவே சொல்லி அதற்கு ஏற்றபடி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை இப்போவே போட்டு வாங்கிக்கணும். அதனால் ஒரு பெரிய கம்பெனிகிட்ட கொடுக்கும்போது, இந்த பிரிக் அண்ட் போல்ட் இப்போ கொடுக்கும்போது இங்கே 2-3 டீமாக இருக்குது. கான்ட்ராக்டர்டையும் சொல்லணும், ப்ராஜெக்ட் மேனேஜர், அதேமாதிரி அங்கே ஸ்ட்ரக்சரல் பிளான் போடக்கூடிய இந்த டீம். இப்போ இவங்ககிட்ட நம்ம சரியாக சொல்லணும்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளத்தால் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். அப்புறம் அதை கண்டுபிடிச்சி திருத்த வேண்டியிருக்கும், அதனால் டிலே ஆகும். இதெல்லாம் குறைகள். ஆனால் யாராவது இதில் ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தாலும் இன்னொருத்தர் அதை கண்டுபிடிச்சி திருத்திடுறாங்க. ஸோ அது இதோடைய நிறையாக இருக்குது. இந்த சைட்லேயும் கான்ட்ராக்டர் சில தவறுகள் செய்யும் போதும் பிரிக் அண்ட் போர்டில் இருந்து சூப்பர்வைசர் அதை கண்டுபிடிச்சி திருத்தி இருக்கிறாங்க. முக்கியமாக பில்டர் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியராக நல்ல அனுபவம் உள்ளவராக இருந்தால் நல்லது. இப்போது எனக்கு பில்டர் இன்ஜினியர் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டர்
அவர் வந்து எல்என்டியில் ஒர்க் பண்ணவர். எல்என்டியில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. நிறைய அனுபவம் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கை பற்றின நல்ல அறிவும் இருக்குது. அதனால் சின்ன சின்ன தவறுகளையும் அவர் கண்டுபிடிச்சி சரி செய்திருவார். எனக்கும் பல ஆலோசனைகளை கொடுத்தாரு, பிரயோஜனமாக இருந்தது. அதனால் இந்த கான்ட்ராக்டர் இதை இன்ஜினியராக யார் அவங்களுக்கு போடுறாங்க, அவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கா, ப்ரொஃபஷனல் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு இந்த ஆரம்ப கட்டத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது, ரொம்ப காலதாமதம். ஏன்னா ஆரம்பத்தில் நானும் ஒரு தடவை பிளானை மாற்றினேன். அதுவும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன தவறுகள் இருந்தது. அதை ஒரு முறையும் நான் கண்டுபிடிச்சி சொல்லுவேன், அதை திருத்துவாங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சரல் பிளானுக்கு போய் அதுவும் அங்கே திருத்தப்படணும். இப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் இதை கொஞ்சம் இப்படி மாற்றி போடுங்க அப்படின்னு கான்ட்ராக்டர் சொன்னாலும் அவர் வந்து எனக்கு ஸ்ட்ரக்சரல் பிளானில் வேணும், ஏன்னா நாளைக்கு அதை வச்சு கேள்வி கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால அவர் ஸ்ட்ரக்சரல் பிளானில் தெளிவாக வேணும்னு கேட்டுருவார். அப்போ நம்ம சின்ன விஷயம் தானே, இதை இவர்கிட்ட சொல்லிக்கலாம், கட்டும்போது இப்படி மாற்றி கட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கலான்னு அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கான்ட்ராக்டர் ஸ்ட்ரக்சரல் பிளானில் எனக்கு தெளிவாக இதெல்லாம் வேணும்னு கேட்டுடுறாரு. ஏன்னா ஸ்ட்ரக்சரல் பிளான் படி நீங்கள் கட்டலை அப்படின்னு நாளைக்கு அவர்கிட்ட கேள்வி வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றம்னா கூட நம்ம ஸ்ட்ரக்சரல் பிளானில் மாற்றி கொடுக்க வேண்டியது இருக்குது. இதுவே ஒரு மேஸ்திரி அல்லது ஒரு பில்டரை வச்சு கட்டும்போது உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் வேணுங்கும்போது பிளானில் எப்படி இருந்தால் கூட எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு அவங்கள்ட்ட நேரடியாக கேட்டு அதை மாற்றிக்கலாம். ஆனால் இங்கே அப்படி செய்ய முடியல. அதனால் கொஞ்சம் கால தாமதம் ஆச்சு. ஆனாலும் இது கூட பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் இதை ஆரம்பிக்கும் போது சரியாக அந்த ஃபூட்டிங்க்கான குழியெல்லாம் தோண்டி முடித்து அடுத்த நாள் மழை ஆரம்பிச்சிட்டு, அந்த ஜூன் மாதம் மழை பிடிக்க ஆரம்பிச்சது. தொடர்ச்சியாக ஒரு வாரம் சரியான மழை. பக்கத்தில் கேனல் ஓடிட்டுருக்கு, அதிலலாம் தண்ணி வற்றி போயிருந்துச்சு. ஏன்னா ஜூன் மாதம். ஆனால் அந்த மழையில் திரும்பவும் அந்த கேனல் முழுவதும் நிரம்பி ஓட்டுற அளவு தண்ணி. அதனால் அந்த ஃபூட்டிங்கான வெட்டி இருந்த குழி முழுவதும் தண்ணி கிடக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பிசிசி போடும்போது அந்த ஃபூட்டிங் போடுறதுக்கு முன்னால் அந்த மண்ணில் வந்து அந்த ஃபூட்டிங்கை வைக்கக்கூடாது. அப்படிங்கிறனால முதல்ல பிசிசின்னு சொல்லிவிட்டு அந்த ஜல்லிலாம் போட்டு காங்கிரீட் போடுவாங்க. அதுக்கு மேலே தான் அந்த ஃபூட்டிங் ஸ்ட்ரக்சரை வைப்பாங்க. ஆனால் ஃபூட்டிங் போடுற டைமில் சரியான மழை நின்ன பிறகு ஆரம்பித்தா கூட தண்ணியை எல்லாம் மோட்டரை வச்சு தண்ணி எடுத்தாச்சு. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தண்ணி ஊறிக்கிட்டே தான் இருந்தது. அதனால் அவங்க தண்ணியை எடுத்துகிட்டு காங்கிரீட் போடுவாங்க, திரும்பியும் தண்ணி நிரம்பிடும். அப்போ கூட நான் நினச்சேன் இவ்வளவு தண்ணியாக இருக்குதா, இது சரியாக செட் ஆகிருமான்னு. ஆனால் காங்கிரீட்டு வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. அப்புறம் அடுத்த கட்டமாக ஃபூட்டிங் போடுறதுக்கு முன்னால் சில கரெக்ஷன்லாம் பண்ண வேண்டியிருந்தது. ஸ்ட்ரக்சரல் பிளானில் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தது. அதெல்லாம் சரி பண்ணிட்டு திரும்ப ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அடுத்த மழை ஆரம்பிச்சிட்டு ஜூலை ஆகஸ்ட்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 2 வாரம் டெய்லி ஈவினிங் மழை பெய்யும். இந்த மாதிரி இதற்கு முன்னால் பெஞ்சதே கிடையாது. எந்த வருஷமும் இந்த மாதிரி மழை பெய்யலை. ஆனால் டெய்லி ஈவினிங் ஆனால் மழை பெஞ்சிடும். அப்படி மாதிரி தொடர்ச்சியாக பெஞ்சிட்டே இருந்தது. அதனால் அந்த ஃபூட்டிங் போடுறது ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்தது. இதனால் ரிப்பீட் ஒர்க்கு அதிகமாக இருந்தது. அவங்க வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பிசிசி போடுறதுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணி வைப்பாங்க, திரும்ப தண்ணி வந்துடும். அப்போ பிசிசி போட்ட பிறகு அதையும் நல்லா க்ளீன் பண்ணி ஃபூட்டிங் போட ரெடியாக இருந்தாங்க. திரும்ப மழை பெஞ்சு தண்ணி அப்புறம் அங்கே சகதியாயிரும். அப்புறம் அதை திரும்ப க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. திரும்ப அடுத்த மழையில் திரும்ப மண்ணெல்லாம் சரிஞ்சு விழுந்துடும். திரும்ப அதை க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி திரும்ப திரும்ப அந்த வேலை செய்ய வேண்டியது இருந்து இப்படி ரொம்ப டிலே ஆகிட்டு இருந்தது. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த மழையோடையும் ஒரு 6 ஃபூட்டிங்கை போட்டாச்சு. அதற்கு பிறகு மழை முடிஞ்ச பிறகு தான் அடுத்தடுத்த ஃபூட்டிங்கை போட முடிஞ்சுது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அந்த ஃபூட்டிங்க்காக அந்த மார்க் பண்ணி வச்சது, அந்த கம்பியை சரியாக எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த கம்பி கிட்ட வைக்கிற இடத்துலலாம் அவங்க மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு மழை பெய்யும் போதும் அங்கே மண் சரிஞ்சு சகதியாகி திரும்ப அதை க்ளீன் பண்ணும்போது அந்த மார்க்கிங்கும் சரியாக தெரியாமல் போயிடும். அப்போ திரும்ப மார்க் பண்ணுவாங்க. இப்படியே 1 மாதம் ஆச்சு. அதுக்கு பிறகு தான் அந்த ஃபூட்டிங் எல்லாம் போட்டு முடித்தாங்க. இதுக்கு பிறகு அவ்வளவு கஷ்டமாக இருக்காது. ஏன்னா தண்ணி வந்தாலும் திரும்ப தண்ணியை எடுத்துகிட்டு அந்த ஃபூட்டிங்கு மேலேயே அந்த கம்பி இருக்குது, அதை சுற்றி சரியாக மார்க் பண்ணிட்டு அந்த பலகைகளை அடித்து அந்த காங்கிரீட்டை போட்டுருவாங்க. ஆனால் இதுக்கட்டில் இன்னொரு விஷயம் நடந்தது. அங்கே ஒரு 200 அடி போர் போட்டு அதில் சப்மர்சிபிள் பம்பு வச்சுருந்தேன். அதை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா கேபிள் கட் ஆகிருக்கு, மோட்டரை தூக்கிட்டு போயிட்டாங்க. இவ்வளோக்கும் அங்கே ஃபூட்டிங்காக குழி தோண்டியிருக்காங்க. அந்த குழியெலாம் தாண்டி வந்து மோட்டரை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்கன்னா வெளியே இருந்து வந்து அவ்வளோ தைரியமாக செஞ்சுருப்பாங்களா தெரியல. ஆனால் உள்ளே இருக்கிற இந்த வடநாட்டிலேருந்து வேலை செய்கிறாங்களே இவங்க இந்த பசங்க செஞ்சுருக்கலான்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இந்த பசங்க கம்பியை திருடுறாங்க அப்படிங்கிறத கான்ட்ராக்டர் ஏற்கனவே பிடிச்சிருந்தார். பக்கத்தில் இரும்பு கடையிலலாம் அவர் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தார். இந்த மாதிரி பசங்க வந்து வடநாட்டு பசங்க வந்து
கம்பியை போட்டால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு நாள் அவங்க கால் பண்ணியிருக்காங்க. இவர் போய் பார்த்தா அங்கே சின்ன சின்ன துண்டு கம்பிகள்லாம் எடைக்கு போட போயிருக்காங்க. அந்த கடைக்காரர் அவங்கள நிற்க வச்சுக்கிட்டே கான்ட்ராக்டருக்கு சொல்லிட்டார். கான்ட்ராக்டர் வந்து அவங்கள பிடிச்சி திட்டி அப்புறம் அவங்கள வேலையை விட்டு அனுப்பிட்டார். இப்போ வேறு டீம் தான் வந்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்கு. அதனால் அந்த திருநாங்களே அந்த பசங்க இந்த சப்மர்சிபிள் பம்பை கூட திருடி இருக்கலாம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தே ஆனால் பிரயோஜனம் இல்லை. அங்கே சைட்டை பார்த்துட்டு இருக்க மாதிரி பக்கத்தில் எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்லை. அதனால் யார் திருடிட்டு போனான்னு கண்டுபிடிக்க முடியல. இப்போ அந்த மோட்டர் வந்து 18,000, அப்புறம் அது வைக்கிறதுக்கான லேபர் செலவு. இதுலேயும் அந்த போர் போடுறதுலேயும் நிறைய பிரச்சனை வந்தது. போர் போட்ட பிறகு அந்த தண்ணி தெளிவாக வரல, களங்களாக வந்தது. அதுக்கப்புறம் நான் 2 தடவை அந்த போரை க்ளீன் பண்ணி பார்த்தேன். அப்போது அந்த தண்ணி களங்களாக தான் வந்தது. அப்புறம் கூடுதலாக ஒரு பைப்பு இறக்கி பார்த்தோம். 200 அடி வரை கீழே வர பைப் போட்டிருக்கோம். இருந்தாலும் அந்த களிமண்ணா என்னன்னு தெரியல, தொடர்ந்து தண்ணியில் அந்த மண் கலந்து தான் வருது. ஆனால் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு குடிக்க தண்ணியெல்லாம் வேணும். அப்போது இந்த தண்ணியை பயன்படுத்த முடியுமாங்கிற கேள்வியாக இருந்தது. அதனால் இன்னொரு போர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை போர்னு சொல்லி ஒரு சின்ன மிஷினை வச்சு போடுறாங்க. அப்படியே ட்ரில் பண்ணிக்கிட்டே இருக்காது. ஸோ இந்த முறையில் அவங்க போர் போடுறது வந்து அந்த மண் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோதான் போட முடியும், பாறைக்கு கீழே போட முடியாது. இதில் வந்து ஒரு 37 அடிக்கு போட்டாங்க. ஆனால் இதில் நல்லா தண்ணி வருது. அங்கே வந்து ஒரு 10 அடியிலே தண்ணி இருக்குங்கிறதுனால நல்லா தண்ணி வருது. ஆக ஆரம்பத்திலேயே எதிர்பாராத எக்ஸ்ட்ரா செலவுன்னா இந்த போரை திரும்ப திரும்ப க்ளீன் பண்ணது, திரும்ப திரும்ப அந்த மோட்டரை உள்ளே வைக்கிறது எடுக்கிறது. ஸோ இதுக்கு லேபர் வேறு ரொம்ப எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே தான் இருந்தது. அது தவிர இந்த எக்ஸ்ட்ரா போர், ஒரு சின்ன போர் போட்டு அதுக்கு ஒரு 45,000, அப்புறம் அதுக்கு மோட்டார் லேபர். ஆக இப்படி ஆரம்பத்திலேயே இந்த எக்ஸ்ட்ரா செலவுகள் வந்து தவிர அந்த பெரிய போரில் இருந்த சப்மர்சிபிள் மோட்டாரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத செலவாயிடுச்சு. அதுவும் அந்த நேரத்தில் மழை, அப்புறம் அந்த பிட்டு ஃபுல்லாக தண்ணி கிடந்து அதை ஒவ்வொரு தடவையும் க்ளீன் பண்ணி, ஸோ அந்த ஆரம்ப வேலைகள்லேயே பல பிரச்சனைகள் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பொதுவாக மழை காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் என்னென்னா இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் திரும்ப திரும்ப தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. எப்போதும் ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இன்னும் நல்லா பெய்யட்டும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த வருஷம் மழையை பார்த்து நான் பயப்பட வேண்டியதாகிட்டு. ஆனால் ஒரு வழியாக ஃபூட்டிங், அந்த கம்பியெல்லாம் வைத்து பில்லர் போட்டு முடித்தாச்சு. நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம். இந்த பில்லரில் டாக்டர் ஃபிக்ஸிட்டில் பிட்டோஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு பெயிண்ட் இருக்குது, தார் மாதிரி இருக்கும், அதை அடிச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த பகுதியில் அதிகமாக தண்ணி இருக்கும், பக்கத்தில் கேனல் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 5 அடியில் எப்போவுமே தண்ணி இருக்குங்கிறனால பில்லருக்கு கூடுதல் பாதுகாப்பாக இந்த பிட்டோஃபிக்ஸுங்கிற பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இது வந்து தண்ணியை கொஞ்சமும் உள்ள இறங்க விடாது. இந்த கிரவுண்ட் லெவலுக்கு மேலேயும் ஒரு 4 அடிக்கு இந்த பிளிந்த் ஹைட்டு வரும். அந்த சுவர்லேயும் இந்த பெயிண்ட்டை அடிக்கணும். அப்போ தான் தண்ணி அந்த சுவரில் ஊறி வராமல் தடுக்கும். அப்போ கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இந்த பில்லர்லாம் அந்த பெயிண்ட்டை அடித்தாச்சு. இப்போ மண்ணெல்லாம் போட்டு மூடியாச்சு. இப்படி இந்த ஃபூட்டிங் காலம் ஒர்க் முடிஞ்சது ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஒரு வழியாக அதை போட்டு முடிச்சாச்சு. இனிமேல் அடுத்தது அந்த கிரவுண்ட் லெவலில் சுற்றி வர காலம் போடணும். இந்த பிளிந்த் பீம் வந்து இந்த கிரவுண்ட் லெவல்லே வந்துடும். அதுக்கு மேலே தான் 4 அடிக்கு சிமெண்ட் கல்லை வச்சு கட்டி அதில் மண் போட்டு நிரப்புவாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த லெவலில் எங்கே ரூம் வருதோ அங்கே மட்டும் திரும்ப ஒரு டை பீம் மாதிரி வரும். அதாவது எங்கெல்லாம் அந்த சுவர் வருதோ அங்கெல்லாம் அந்த டை பீம் போட்டு அதுக்கு மேலே கட்டும்போது அந்த சுவரில் விரிசல் எதுவும் வராமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் விவரங்களை அடுத்த பகுதிகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.